ஒரு பையனை பிடிச்சிருந்துச்சு. ஆனா நான் வந்து அவங்க கிட்ட வந்து எதுவுமே சொன்னதில்ல. ஏன்னா அவன் என்னோட கேஸ்ட் கிடையாது. அதனால நான் மூஞ்சி அடிச்ச மாதிரி அவனை லவ் பண்ணல. அந்த பையனை பிடிச்சிருந்துச்சு ஆனா அவங்க ஜாதி இல்லைங்கிறதுனால காதல சொல்ல. அதனால மட்டும்தான் நான் வந்து இந்த பையனை பண்ணக்கூடாது அப்படின்றது ஒரு வெறியில இருந்தேன். ஓங்கி அரையறதுக்குள்ள ஓடி போய் உட்கார்ந்து இந்த பையனை பண்ணக்கூடாது அப்படின்றது ஒரு வெறியில இருந்தேன். ஒரு நல்லா சம்பாதிக்கிற பையனா, கெட்ட பழக்கங்கள் இல்லாத பையனா, நல்ல பையனா. எப்பாவது பொண்ணுகள்கிட்ட சந்தோஷமா இருக்கும்போது குடிப்பாரு. இத போய் கேட்டுக்கிட்டு ஓகே, ஒரு நல்ல பையனாவும் இருக்கான், கெட்ட பழக்கம் இல்ல, நல்லாவும் சம்பாதிக்கிறான். காஸ்ட்ங்கிற ஒரு இஷ்யூ தானே, ஏன் நம்ம வீட்ல பேசி பாப்போமே அப்படி நீங்க யோசிக்கலையா? அதுக்கெல்லாம் கண்ட்ரி பொருட்டுங்க. இதெல்லாம் என்ன சொன்னாலும் திருந்தாதுங்க. இப்போ ஊருக்கு போகும்போது வந்து பக்கத்துல இருக்கவங்க வந்து சொல்லுவாங்க, நீ வந்து ஏன் இந்த ஜாதி பையனை கல்யாணம் பண்ணிருக்க. அப்ப வந்து நம்மளுக்கு வந்து ஒரே கஷ்டமா இருக்கும். வானத்துல இருக்கிற நட்சத்திரங்கள் கூட எண்ணிடலாம், ஆனா எங்க நாட்டுல உள்ள ஜாதிகளை எண்ணவே முடியாதியா. அந்த ஊர்ல சொல்ற கணக்கு படி பார்த்தா அந்த பையன் உங்களுக்கு சமமான ஜாதியா இல்ல அதை விட கொஞ்சம் உயர்ந்த எங்களோட கீழ் ஜாதி? இல்ல வாயை திறந்தா வண்டியா வருது, சென்சார் பிரச்சனை வரும், நான் மைண்ட் வாய்ஸ்ல திட்டிக்கிறேன். ஒருவேளை அந்த பையன் உங்க சமமான ஜாதியாவோ அல்லது உங்க ஜாதியை விட பரவாயில்லப்பா அப்படிங்கிற மாதிரி ஜாதியாவோ இருந்திருந்தா அந்த பையனை காதலிச்சிருப்பீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா வந்து நான் ஓகே சொல்லிருப்பேன். மூஞ்சில வேற யாரும் துப்ப கூடாது பாரு, அதான் நான் துப்புறேன். சார் நான் இப்போ அந்த பொண்ணுகிட்ட நான் லவ் பண்றேன்னு சொல்லிருந்தேன். அந்த பொண்ணு இப்போ என்ன வேண்டான்னு சொன்னிச்சு. இதை இப்படியே விட்டுரு, அந்த பொண்ணு அது நல்லா இருக்கும். லவ் பண்றேன்னு சொல்லிருந்தேன். அந்த பொண்ணு இப்போ என்ன வேண்டான்னு சொன்னிச்சு. அதான் உன் வம்சமே கிறுக்கு பையன் வம்சமாமே, அதான் எங்க அம்மா சொல்லுச்சு, அதனாலதான் நான் பேசாம இருந்தேன். இப்ப மறுபடியும் ஒரு வேளை ஒரு காதல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி திட்டமிட்டு காதலிப்பீங்களா இல்ல ஓகேன்னு? திட்டப்படி என் ஜாதியா இருந்தா கண்டிப்பா பாப்பேன் சார். அடி முட்டாள் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா தடி முட்டாளை இப்பதான் பாக்குறேன். அந்த பிள்ளை மறுபடியும் காலேஜுக்கு போய் இன்னொரு பெண்ணை லவ் பண்ணிடுச்சா பரவாயில்ல, அதுக்கு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது சார். அது திட்டம் வெல்லும். என்ன ராஜா வந்த இடத்துல கலாய்க்கிறீங்க? நான் உன்னை வந்ததுல இருந்தே கலாய்ச்சிட்டு தானே இருக்கேன். நான் வந்து 8ஆம் கிளாஸ் படிச்சிருக்கேன் சார். எனக்கு கீழே உள்ள பொண்ணு தான் நான் பாப்பேன். எனக்கு நான் 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் பாப்பேன். உன்னை வெறும் மடையன்னு நினைச்சேன், இப்பதான் தெரியுது மாங்காய் மடையன்னு. எனக்கு நான் என் ஜாதி பார்த்தா எதனால பாப்பேன். ஜாதி இல்லாம நான் எதுவுமே பார்க்க முடியாது. எனக்கு ஜாதி முக்கியம். சரி சார், எங்க குடும்பத்துக்கு ஜாதி முக்கியம். நம்ம குடும்பத்துக்கு கௌரவம் தான். இப்ப இவர் சொல்றதை நீங்க எல்லாரும் ஏத்துக்கிறீங்களா? நிஜமாலுமே ஏத்துக்கிறீங்களா? இவன் ஒரு லூசு பை சார், ரொம்ப லூசு சார். உங்களை நீங்க என்ன ஜாதினே தெரியாது, உங்களுக்காக வந்து எந்த கவலையுமே இல்லாம ஒரு பொண்ணோ பையனோ பித்த பிடிச்ச மாதிரி உங்க மேல இருக்காங்கன்னா உடனே மண்டபத்தை புக் பண்ணு. ஏன் என்ன இப்படி லவ் டார்ச்சர் பண்ற? அந்த உணர்வு அதுக்கு ஜாதி வெறி கிடையாது சார். ஜாதி வெறி கிடையாது, ஜாதி வெறி பிடிச்சது கிடையாது நான். ஆனா என் ஜாதியில கட்டினாதான் நல்லா இருக்கும்னு சொல்லுவாரு. யார் வாயில எச்சம் தான் கொஞ்சம் மூஞ்சில துப்புங்களேன். உங்களுக்காகவே உயிரை கொடுக்கவோ இல்ல உங்க மேல உன்னை தாண்டா எனக்கு பிடிக்கும் ஒரு பொண்ணு, அந்த ஒரு அன்பான உணர்வை வந்து ரசிக்க மாட்டீங்களா? என்ன காதலிக்கணும்னா கஷ்டப்படணும், தவம் கிடக்கணும். நான் அந்த பொண்ணுகிட்ட என்ன சொல்லுவேன் சார், நீ வந்து உன் ஜாதியில கட்டிக்காதான் உன் லைஃப் நல்லா இருக்கும். நான் என் ஜாதியில கட்டினாதான் நான் கண்டிப்பா சொல்லுவேன் சார். காமராஜர் அந்த காலத்துல திட்டம் போட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு. அப்படி இந்த மாதிரி தற்கூரி படிக்க அவசரம் இது வரைக்கும் இல்ல. ஒரு நிமிஷம், அவரு உங்களுக்கு அது புரியவே இல்ல. ஆக்சுவலா நீங்க ஜாதி வெறியே இல்ல, நீங்க இதுதான் அது பேரு. 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா. எதுக்கு உங்களை திருத்துறதுக்கு?